அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு நம் வாழ்வே ஒரு சிறந்த உதாரணமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நாம் செய்த திரளான பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அனைத்தையும் மன்னித்து அகற்றி போட்டதால் தான் நாம் இன்று ரட்சிக்கப்பட்டு விடுதலையோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பு நம்முடைய பாவங்களை எல்லாம் மூடி போட்டது. நாம் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் பிறருக்கு வழங்குகிறோமா? அல்லது மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறக்காமல் இருதயத்தில் வைத்திருக்கிறோமா? நாம் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ளும் விதத்தை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். கோழி நிலத்தில் புதைந்திருக்கும் புழுக்களை தனது கால்களால் கிளறி எடுத்து உண்பது போல, நாம் மன்னித்துவிட்ட பிறருடைய தவறுகளை திரும்பவும் நினைவு கூர்ந்து அவர்களை தூற்றுவதும், முகம் கோணுவதும், பேசாமல் இருப்பதும், புறம் கூறுவதும் என்று தீங்குகளை செய்து கொண்டிருப்போமானால் அது முற்றிலும் தவறானது. பிறருடைய தவறுகளை மன்னித்து மறந்து போகாமல் இருந்தோமானால் நம் உள்ளத்திலிருந்து வைராக்கியம், ரோதம், பகை, சண்டை போன்ற பொல்லாத கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆதலால் இயேசுவை போல பிறர் குற்றங்களை மன்னித்து மறந்துவிட்டு அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். அன்பினால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்.